ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உங்கள் சமையல். நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி சக்கரை பொங்கல் எப்படி டேஸ்டியாக பர்ஃபெக்டாக செய்யலாம் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஒரு 3 பர்ஃபெக்ட் டிப்ஸோட இந்த சக்கரை பொங்கல் எப்படி செய்யலான்னு இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இது வந்து பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் இன்றைக்கி செய்ய போகிறோம். சரி வாங்க எப்படின்னு சொல்லிட்டு சட்டுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா, அது ஒரு 1/2 கப் எடுத்துருக்கிறேன். இன்றைக்கி நான் கொஞ்சம் தாங்க செய்ய போகிறேன். 1/2 கப்பை நெய்யில் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விடுங்க. லைட்டாக ப்ரௌன் கலரில், கோல்டன் ப்ரௌன் கலரில் வரட்டும். அதுக்கப்புறம் இதை இறக்கிடலாம். இதுதான் ஃபஸ்ட்டு டிப்பு. ஸோ இப்படி செய்யும்பொழுது பொங்கல் எல்லாமே நல்ல ஃப்ளேவராக அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி வறுத்தா போதும். எடுத்து தனியாக தட்டில் வச்சிடலாம். நீங்கள் எதில் வேணால் செய்யலாங்க, ஆனால் மண் பாத்திரத்தில் செய்யும்பொழுது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சரிசியை ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டேன். என்ன பண்ணிக்கலாம், இதில் தண்ணி சேர்க்க போகிறோம். இப்போது 1 கப் பச்சரிசிக்கு 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்தோம் இல்லையா. இப்போ என்ன பண்ணிக்கலாம், 6 கப் வந்து நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். அதில் 1 கப் வந்து பச்சரிசி ஊற வச்சோம்ல, அந்த தண்ணி சேர்க்கணும். அப்படி சேர்த்தாதான் உங்களுக்கு நல்லா பொங்கி வரும். பொங்கல் அரிசி போடுறதுக்கு முன்னாடி வந்து பொங்கி வருது இல்லையா, அந்த மாதிரி வர்றதுக்கு இந்த மாதிரி பச்சரிசி தண்ணியை நம்ம சேர்க்கணும். தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி 1/4 டம்ளர் மட்டும் பால் சேர்த்துக்கோங்க. பாரம்பரியமாக அந்த மாதிரி தான் செய்யணும். நான் இன்றைக்கி செய்யல, பொங்கல் அன்னைக்கு நான் பால் சேர்த்து தான் செய்வேன். பாருங்கள், தண்ணியும் சேர்த்தாச்சு. இப்போ தண்ணி நிறையா இருக்க மாதிரி தான் இருக்கும். நம்ம லாஸ்ட்டு நல்லா கொதிச்சு பொங்கி வரும் இல்லையா, அப்போ 2 கப் நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். மேலே பாருங்களேன், லைட்டாக அங்கங்கே பவுல் மாதிரி தெரியுது பாருங்கள். இப்போ தான் லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது. இது நல்லா பொங்கி வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். பாருங்களேன், வந்துருச்சு. நான் எப்போயுமே வெங்கல பானையில் தான் செய்வேன். இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே, அதுக்கு முன்னாடி ஒரு சாம்பிளுக்கு தானே செய்கிறோம். அதனால் சின்னமாக கொஞ்சமாக செய்யலாம் அப்படின்னு பார்த்தாச்சு. பச்சரிசி கழுவணும் இல்லையா, அந்த தண்ணியை 2 கப்புக்கு மேலே சேர்த்துற வேண்டாம். 1 கப் பச்சரிசி, 1/2 கப் பாசி பருப்பு சேர்த்தோம். அதுக்கு 6 கப் தண்ணி நான் சேர்த்துருக்கிறேன். 6 கப்பில் 1 கப் மட்டும் நம்ம அந்த அரிசி கழுவுன தண்ணி. ஸோ இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்களும் சேருங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 2 கப்புக்கு மேலே அந்த பச்சரிசி கழுவுன தண்ணியை சேர்க்க வேண்டாம். பாருங்களேன், நல்லா கொதிச்சிட்ருக்கு. மேலால் வருது, பொங்கி வருது பாருங்கள். நம்ம பொங்கி வந்த உடனே என்ன பண்ணிடணும், டக்குன்னு அடுப்பை சிம் பண்ணிடுங்க. ரொம்ப சிந்த விட்டுறக்கூடாது. லைட்டாக சிந்தின உடனே அதிலேருந்து கொஞ்சம் தண்ணியை எடுத்துகிட்டு டக்குன்னு நம்ம அரிசியும் பருப்பையும் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, டக்குன்னு எடுத்துடலாம். அது பொங்கிட்டே இருக்கும். இது மண்பாண்டம் வேறு, அதனால் நம்ம என்ன தான் எடுத்தாலும் பொங்கிட்டே தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணிடலாம், நல்லா சிம் பண்ணிவிட்டு இப்போ அரிசியை டக்குன்னு இதில் சேர்த்துடலாம். அரிசி சேர்த்த உடனேவே இது நல்லா அடங்கிரும். நம்ம பாசிப்பருப்பை வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு உடனே அடிபட்டு என்ன பண்ணிடணும், அந்த கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இல்லைன்னா கீழே போய் ஒட்டிக்கிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. சில பேர் வந்து குக்கரில் செய்வாங்க. இந்த மாதிரி நீங்களும் பாரம்பரியமாக செஞ்சு பாருங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அந்த ஃபீலிங்கே நல்லாயிருக்கும். ஏன்னா தான் நீங்கள் குக்கரில் செஞ்சு சாப்பிட்டாலும் இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் செஞ்சு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனோட ஃப்ளேவரே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அரிசியும் பருப்பையும் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மேலால் நுர மாதிரி வருது பாருங்கள். அதை என்ன பண்ணிடணும், லைட்டாக எடுத்து விட்டுறணும். எதுவுமே பிடிக்கலை, கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடலாம். ஒரு 5 minutesக்கு எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே இதை விட்டுடலாம். இப்போ தான் வெந்துட்டுருக்கு. தண்ணி எல்லாத்தையுமே நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சுடு தண்ணி, அதை என்ன பண்ணிடலாம், இதில் சேர்த்துடலாம். அப்படியே ஃபுல்லாக சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. அப்போ தான் ஈவனாக குக் ஆகும். பக்கத்தில் இருந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். பொங்கல் அடி பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் மறுபடியும் கிண்டினீங்கன்னா பொங்கல் ஃபுல்லாக வாடையாயிருங்க. சப்போஸ் நீங்கள் தெரியாமல் அடி பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் டக்குன்னு தனியாக பாத்திரத்தில் எடுத்து தனியாக வச்சுருங்க. வேறு பாத்திரத்தில் தான் வைக்கணும், அப்போ தான் அந்த ஸ்மெல் வராது. நல்லா வெந்துருச்சு.
லைட்டாக வெந்த உடனே வெல்லம் போட்டிங்கன்னா வேகாத மாதிரி நடிச்சுன்னு இருக்கும். அதனால் நல்லா வெந்துடட்டும். உங்களுக்கு போதும் அப்படிங்கிற ஸ்டேஜில் ஃபுல்லாக எல்லாமே முடிஞ்சிருச்சு, நல்லா வெந்துருச்சு, இதுக்கு மேலே வேக தேவையில்லை அப்படின்ற ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துட்டு ஏலக்காய் பவுடர் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் ஒரு 2 ஏலக்காயை தட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெல்லம் சேருங்க. அப்படி சேர்த்தா தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி டார்க் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வெல்லம் தான் எடுத்துக்கிறேன். ஆனால் இதை விட லைட் கலரில் இருக்குல்ல அந்த வெல்லம் நீங்கள் எடுத்துக்கோங்க. பொங்கலோட டேஸ்ட்டு அற்புதமாக இருக்குங்க. இதில் கூட கொஞ்சம் லைட்டாக உப்பு சுவை இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த வெல்லம் சேர்த்து பாருங்களேன், லைட்டாக இருக்கும். கலர் வந்து இது டார்க்காக இருக்கு இல்லையா, உங்களுக்கு காமிக்கணுன்றனால தான் இன்றைக்கி இதில் சேர்த்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். லைட் கலரில் இருக்க வெள்ளத்தில் சேருங்க, அது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் டிப் நம்பர் 2. இப்போ என்ன பண்ணிக்கலாம், லைட்டாக ஆஃப் பண்ணியாச்சு. 2 டீஸ்பூன் நெய் கண்டிப்பாக சேருங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு திக்காகவே ஆகாதுங்க. சில பேருக்கு பொங்கல் வந்து அப்படியே செய்யும் பொழுது நல்லா தான் இருக்கும். 1 ஹவர்லேயே பார்த்தீங்கன்னா அப்படியே கெட்டியாக கேக்கு மாதிரி வெட்டுற மாதிரி ஆயிரும். அப்படி இல்லாமல் இருக்கணும்னா நம்ம 2 டீஸ்பூன் நெய் சேர்த்தோம் இல்லையா, ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மாதிரி சேருங்க. அதுக்கப்புறம் இப்போ தாளித்து விட்டுறலாம். ஒரு சின்ன இந்த மாதிரி குளிக்கரண்டி எடுத்துகிட்டு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு 10 முந்திரி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் கிஸ்மிஸ் பழம் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது ஒரு பலூன் மாதிரி லைட்டாக பஃபுன்னு வருங்க. அப்படி வந்த உடனே ஆஃப் பண்ணி நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா சக்கரை பொங்கல், அதில் சேர்த்துடலாம். நல்ல கலர் மாறிடுச்சு. அப்படியே சேர்த்துடலாம். பார்க்கும் பொழுதே சூப்பராக இருக்குது. நெய்யெல்லாம் சேர்ந்து மண்பாண்டத்தோட ஒரு ஏலக்காய் ஃப்ளேவர், நெய் ஃப்ளேவர் அவ்வளோ நல்லா இருக்குங்க. அப்படியே லைட்டாக எல்லா சைடுமே போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்றைக்கி ஒரு நாள் தானே, அதனால் நெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்க்கலாங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் சர்க்கரையோட அளவை மட்டும் சொல்லலை, 1 கப் சர்க்கரை மட்டும் சேர்த்தேன். 1லேருந்து 1.5 கப் சர்க்கரை அளவு வரைக்கும் சேர்க்கலாங்க. உங்களுக்கு தித்திப்பாக பொங்கல் வேணும் அப்படின்னா 1.5 கப் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் தான் சேர்த்துருக்கிறேன். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 1.5 கப் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு தடவை பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.